வணக்கம் ஜோதிட நண்பர்களே. நீங்க நம்ம பார்க்க போறது ரிஷப லக்னம். லக்னத்துல வந்து சுக்கிரன் 7 டிகிரி, இங்க கேது 5 டிகிரி, சனி 14, இங்க செவ்வாய் 20 டிகிரி, இங்க சந்திரன் வந்து 4 டிகிரி, குரு 21 டிகிரி, புதன் 20, ராகு 5, சூரியன் வந்து 13 டிகிரி. இங்க வந்து இவருக்கு வந்து 40 வயது ஆகியும் வந்து திருமணம் நடக்கல. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பாதிபதியும் உங்களுக்கு குழந்தை தரக்கூடிய 5ஆம் அதிபதியும் வந்து இங்க நீச்சமா இருக்கிறாரு. அது ஒரு காரணம். அதே போல ராசிக்கு 5ஆம் இடத்துலயும் வந்து உங்களுக்கு ராகு இருக்கிறாரு. அது ஒரு காரணம். அதே போல லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல சனி இருக்கிறதும், லக்னத்துக்கு 8ல வந்து செவ்வாய் இருக்கிறதும் வந்து திருமணத்தை தாமதப்படுத்தக்கூடிய அமைப்பு தான் வந்து இருக்கு. இங்க வந்து சுக்கிரன் ஆட்சியா தான் இருக்கிறாரு, சனியோட பார்வையில் இருக்கிறாரு. இருந்தாலும் வந்து இங்க சுக்கிரன் ஆட்சியா இருக்கிறதுனால திருமணத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் வந்து இவருக்கு இருக்கு. இப்ப இவருக்கு நடக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சந்திர தசை நடக்குது. சந்திர தசை சுக்கிர புத்தி நடக்குது. சந்திரனும் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து 8ஆம் இடத்துல மறைஞ்சுதான் இருக்காரு. கொஞ்சம் வந்து அமாவாசையை நோக்கி போய்கிட்டு இருக்க அமைப்பு தான். ஆனா ஓரளவுக்கு அர்த்த சந்திரனா தான் இருக்காரு. ஒளி அமைப்புலாம் எடுக்கதான் செய்யுது இவருக்கு வந்து. அதனால வந்து இப்ப சந்திர தசை இவருக்கு சுக்கிர புத்தி, அடுத்தது வந்து சூரியனும் வந்து 12ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துல தான் தொடர்பு கொண்டாரு. சூரியன் வந்து 4ஆம் அதிபதியாக இருக்காரு. 4ஆம் அதிபதியாகி 12ல மறைஞ்சு உங்களுக்கு வந்து 6ஆம் இடத்தை தான் தொடர்பு கொள்ளக்கூடிய அமைப்பு வந்து இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இவருக்கு நடக்க போற தசை வந்து செவ்வாய் தசை. 7ஆம் அதிபதி தான் திருமணத்தை கொடுக்கணும். 7ஆம் அதிபதி 8ல மறைஞ்சிருக்கிறாரு. 7ஆம் அதிபதி 8ல மறைஞ்சு சந்திரமங்கல யோகத்துல இருக்கக்கூடிய அமைப்புனால செவ்வாய் தசை இவங்களுக்கு முதல்ல செவ்வாய் தசை செவ்வாய் புத்தி போகும். அடுத்தது ராகுவும் வந்து 12ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. வந்து 12ஆம் இடத்துல தான் வந்து 80% வந்து கொடுப்பாரு. இந்த ராகு புத்தியில கூட 80% இந்த வீட்டு பலன் தான் செய்வார். எந்த வீட்டோட தொடர்பு கொள்றாரோ அந்த வீட்டு பலனும் செய்வார். அதுக்கப்புறம் சூரியன் 4ஆம் வீட்டு பலனையும் செய்வாரு. அதுக்கப்புறம் இந்த வீட்டு பலனையும் செய்வார், 7ஆம் வீட்டு பலனையும். அப்போ ராகுதசை ராகு புத்தி, செவ்வாய் தசை ராகு புத்தி முடிஞ்சு செவ்வாய் தசை குரு புத்தியில தான் இவருக்கு திருமணம் அமையக்கூடிய அமைப்பு இருக்கு. குரு தான் 2ஆம் இடத்தை பாக்குறாரு. 2ஆம் இடத்தை பார்க்கும்போது வந்து குடும்பம் அமையணும். அவரே வந்து இங்க 11ஆம் அதிபதியாகவும் வராரு. ரிஷபலக்னத்துக்கு அவர் தான் வந்து 11ஆம் அதிபதியாகி, செவ்வாய் வந்து இங்க 7ஆம் அதிபதியாகி 7-11 கனெக்ட் ஆகும்போது அவங்களுக்கு வந்து திருமண அமைப்புகள் வந்து கைகூடி வரக்கூடிய அமைப்பு தான் இருக்கு. ஆனா 40 வயசு கடந்துதான் திருமணம் பண்றாரு. ஆனா 40 வயசு கடந்து திருமணம் பண்ணும்போது திருமண அமைப்புகள் வந்து நல்லா இருக்கும். ஏன்னா அவருக்கு முன்னாடியே வந்து திருமணம் ஆகியிருந்தா கண்டிப்பா வந்து பிரேக்கப் ஆகக்கூடிய அமைப்புல தான் இருக்கீங்க. 7ல சனி இருந்து 8ல செவ்வாய் இருந்தாலே வந்து அந்த தாமத திருமணம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் திருமண வாழ்க்கை வந்து ஓரளவுக்கு ஸ்மூத்தா போகக்கூடிய அமைப்பு. அதுக்கு முன்னாடியே இருந்தாலே வந்து அந்த சண்டை சச்சரவுகள் தான் இருக்கக்கூடிய அமைப்பு. அதனாலதான் வந்து திருமணம் வந்து இவருக்கு ஆகுது. அதுக்கு முன்னாடி நடந்திருந்தா கொஞ்சம் திருமண அமைப்புல வந்து பிரச்சனைக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு, இது போன்ற அமைப்பு தான் இருக்கும். சுக்கிரன் ஆட்சியா இருக்கிறதுனால ஓரளவுக்கு நல்லாவே போகும். அவங்களுக்கு வந்து செவ்வாய் தசை தான் அடுத்து வரப்போது, செவ்வாய் தசை தான் நடக்குது. அதுக்கப்புறம் இவங்களுக்கு நல்ல அமைப்பு இருக்கக்கூடிய அமைப்பு தான் இருக்கு. என்கிட்ட அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னா 9940070010 நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.